தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் அப்டேட்ஸ் 360 டிகிரியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக அந்த மாவட்டத்துல எந்தெந்த தொகுதிகள் இருக்கு, அந்த தொகுதிகள்ல யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சி சார்பில் போட்டிடுறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க, அந்த ரேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஈரோடு மாவட்டத்துல பார்ட் 1 வீடியோ பார்த்தோம். அதுல 4 தொகுதிகள்ல யார் யார் போட்டிடுறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ பார்ட் 2 வீடியோவில் கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, பவானிசாகர், அந்தியூர் இந்த தொகுதிகள் எல்லாம் யாரெல்லாம் போட்டியிட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலை பார்க்க போறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சோ முதல்ல எந்த தொகுதியை பார்க்கலாம்? எல்லாருடைய எதிர்பார்ப்பா கோபிச்செட்டிப்பாளையம் தான் இருக்கும். அதே பார்த்தலாமா இல்ல அதை இறுதியா பார்க்கலாமா? கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த தொகுதி யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சோ அதுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்ததுதான். இனிமேல் இருக்குமான்னு தெரியல. அது காரணம் என்னன்னு நமக்கு தெரியும். அதிமுக 10 முறை இங்க ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் 3 முறை, திமுக 2 முறை, சுதந்திரா கட்சி அவங்க 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்க செங்கோட்டையன் தான் போட்டிட்டு ஜெயிச்சாரு அதிமுக சார்பில். இப்ப அவர் தாவேக்காவுக்கு போயிட்டாரு. 28,500 வாக்குகள் வித்தியாசத்துல மணிமாறன் அப்படிங்கிற திமுக வேட்பாளர் விட முந்தி ஜெயிச்சிருக்காரு. சோ நாம் தமிழர் கட்சி ஒரு 11,719 வாக்குகள் இந்த தொகுதியில வாங்கியிருக்காங்க. சோ 2024 நிலவரம் எப்படி இருந்துச்சு புண்ணியமூர்த்தி? 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை இந்த தொகுதியும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியா தான் இருக்கு. இங்க சிபிஐ சார்பா போட்டிட்ட சுப்ராயன் 86,471 வாக்குகள் பெற்றிருந்தாரு. அதிமுக சார்பா போட்டிட்ட அருணாச்சலம் அவர்கள் 62,908 வாக்குகள் பெற்றிருந்தாரு. பாஜக சார்பா போட்டிட்ட ஏபி முருகானந்தம் 15,196 வாக்குகள் பெற்றிருந்தாரு. நாம் தமிழர் சார்பா போட்டியிட்டவர் 15,196 வாக்குகள் பெற்றிருந்தார். இதுதான் இந்த தொகுதியோட நிலவரமா இருக்கு. இப்ப ஏற்கனவே நீங்க சொன்னீங்க இது அதிமுக கோட்டையா இனிமே இருக்குமா அப்படின்னு கேள்விதான் அப்படின்னு. இப்ப ஒரு பேருந்து நிலையத்தெல்லாம் பார்த்தோன்னா தாவேக்கா பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தாவேக்காவுக்கு மாறுமா மாறாதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். 2026 யாரெல்லாம் சீட்டு கேட்கிறாங்க. அதிமுக கோட்டையா இருக்குமாலாம் கேட்டீங்க. கிட்டத்தட்ட கொங்கு பகுதிகளில் பொதுவா அதிமுக ரொம்பவே வலிமையா இருக்கும் அப்படின்ற கருத்து இருக்கு. அதுல குறிப்பா பார்த்தோம்னா கோயம்புத்தூரையும் தாண்டி திருப்பூர், அதாவது கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் பிரிக்கிறாங்க. திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள் தான் எப்போதுமே கோயம்புத்தூரை காட்டிலுமே அதிமுகவுக்கு ரொம்பவே ஒரு கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதிமுக 2ஆ பிரிஞ்சிருந்தது, ஜானி ஜேனி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாட்டுல ஒரு 22 ஏதோ இடங்கள் தான் அதிமுக வெற்றி பெறாங்க. அப்போவே கூட ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற 11 தொகுதியில 7 தொகுதி ஜேஎனி வெற்றி பெற்றிருந்தாங்க. பிரிஞ்சிருந்த காலகட்டத்துல கூட அதிமுக வெற்றி பெற அளவுக்கு அதிமுகவோட கோட்டையாக இருந்த பகுதி தான். அதுக்கு அவங்க வழக்கமா அதிமுகவுக்கு வாக்களிக்கிறது, செங்கோட்டையன் போன்ற தலைவர்களால அந்த பகுதியில அதிமுக வளர்ந்துருக்கு அப்படின்னு பல்வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆமா, அதிமுகவுக்காக செங்கோட்டையன் கோட்டா இல்ல செங்கோட்டையனால அதிமுக வளர்ந்ததா அப்படின்றத இந்த தேர்தல் ரிசல்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மத்த தொகுதிகள்லாம் நம்ம வேட்பாளர் கடைசியா தாவேக்கா பார்த்தோம். இந்த தொகுதியில ஃபர்ஸ்ட் தாவேக்கா வேட்பாளரா செங்கோட்டையன் போட்டிருக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அதுல சந்தேகமே இல்ல அப்படிங்கறதுனால அதை முதல்ல சொல்லிட்டீங்க. ஆமா, சந்தேகமே இல்ல. திமுக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நல்ல சிவம் அவரோட பேர் அதிகமா அடிபடுது. அதே போல சிந்து ரவிச்சந்திரன் அவரோட பேருமே ரேஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. கடந்த முறை போட்டியிட்டு தோல்வி அடைஞ்ச மணிமாறன் அவரோட பேருமே இருக்கு. ஆனா என்ன சிக்கல்னா மணிமாறன் ஏற்கனவே 2 முறை போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதனால அவருக்கு கிடைக்கிற கொஞ்சம் டவுட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போயிருக்கனால வாக்குகள் ஸ்பிளிட் ஆகும், அதன் அடிப்படையில திமுக வெற்றி பெற்றுங்கிற அடிப்படையில அவர் கொடுக்கலாம் இல்லையா? ஆமா, அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. பட் அவர் ஏற்கனவே 2 முறை போட்டிட்டாரு, புதுசா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கூட கொடுப்பாங்க. அதிமுக அப்படின்னு நம்ம ஏன்னா அவருக்கே கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவரோட அண்ணன் பையன், நீங்க செங்கோட்டையன் இங்கிட்டு போகும்போது அவங்க அண்ணன் பையன் அதிமுக சேர்ந்தாரு. எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். பிரேக்கிங்லான்னு வந்தது. அவர் செல்வம், அவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. செங்கோட்டையனோட உறவினரை வச்சே அவருக்கு ஒரு பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அங்க அதிமுக, நீங்க சொன்ன மாதிரி அதிமுக கோட்டையா அது செங்கோட்டையன் கோட்டையா அப்படிங்கிறது தெரிய வரும். அவரை தாண்டியுமே நம்ம பார்த்தோம்னா சசி பிரபு அப்படின்ற ஒரு பேரும் ரொம்ப அடிபடுது. எல்லா பிளெக்ஸ்லயுமே கூட அவர் போட்டோ தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவரோட உறவினர், அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அப்படின்னு. இவர் அந்த தொகுதிக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் செங்கோட்டையனே அதிருப்திக்கு ஆளானாரு. அது போன்ற தகவல்களும் இருக்கு. அதே போல நகர செயலாளர் கணேஷ், இவங்க பேர்கள் எல்லாமே கூட அடிபடுது. ஆனா அதிகபட்சமா நம்ம பார்த்தோம்னா சசி பிரபுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நாம் தமிழர் நம்ம பார்த்தோம்னா சீதாலட்சுமி அவங்க வேட்பாளரா ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. அவங்களுமே 2-3 தேர்தல்கள் எல்லாம் போட்டிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு
களத்துல இருக்கக்கூடியவங்க தான். அதனால அவங்களுமே ஒரு நல்ல வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதிமுகவோட கோட்டையா இருந்திருக்கு. இந்த முறை யார் களம் காண போறாங்க? செங்கோட்டையனை தோல்வியடைய வைக்க போறாங்களா, இல்ல வந்து டஃப் ஃபைட் கொடுக்க போறாங்களா? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு. செங்கோட்டையன் ஜெயிச்சா கண்டிப்பா அதுவுமே வந்து பிளாஷ் நியூஸ் பிரேக்கிங்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, ஏன்னா கடந்த காலத்திலேயே வந்து எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா காலத்துல, அந்த காலகட்டத்திலேயே வந்து ரிசல்ட் பார்க்கும்போது முக்கியமான தலைவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஈவன் தோ கலைஞர் கூட வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல என்ன ரிசல்ட் அப்படின்னு பாப்பாரு. முதல் அதே மாதிரி ஜெயலலிதா பார்க்கும்போது கூட செங்கோட்டையனே தோத்துட்டாரா அப்படி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கடந்த காலத்துல இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தோட ரிசல்ட் வந்து இப்போதுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட்டா தான் இந்த தேர்தலையுமே பார்க்கப்படும். அது மட்டும் இல்ல, 96ல செங்கோட்டையனை ஜெயிச்ச வெங்கடா மணிமாறன் அவரோட அப்பா, அவருமே பாத்தீங்கன்னா இப்ப கூட போய் நிறைய பேர் வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க. செங்கோட்டையனே நீங்க ஜெயிச்சிங்க எப்படி அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ எல்லாம் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த தேர்தலையுமே செங்கோட்டையன் ஃபேக்டர் வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கும்னு பார்க்கப்படுது. ஓகே, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து நாடார், முதலியார், அருந்ததியர், வேட்டுவ கவுண்டர், செட்டியார் சமூகத்தினர், சிறுபான்மையர் மக்களும் கணிசமான அளவுல இந்த தொகுதியில இருக்காங்க. இவங்கதான் வெற்றியை தீர்மானிக்க போறாங்க. செங்கோட்டையனா இல்ல வேற யாருமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தாவேக்காவும் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க இந்த தொகுதியோட ரிசல்ட். விஜய் வந்து வெயிட் பண்ணுவாரு கோபிச்செட்டிப்பாளையத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லி. ஜெயலலிதா கோபிச்செட்டிப்பாளையமும் விஜய் அப்படின்னு சொன்ன செங்கோட்டையன் கோச்சுப்பார்ல, கண்டிப்பா கோச்சுப்பாரு. 9 முறை வெற்றி பெற்றிருக்காருங்க. அவர்கிட்ட போய் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. ஏன்னா அவர்தான் ஐகான். பாக்கலாம், அவரும் பாப்பாரு. விஜய் அவர்களும் அந்த தொகுதியோட ரிசல்ட் என்ன வரும் அப்படின்றத பாப்பாரு. கண்டிப்பா நாமளுமே பாப்போம். அடுத்து எந்த தொகுதி? அடுத்ததா பவானி சாகர் அப்படிங்கிற அந்த தொகுதியை பார்க்கலாம். இதுவும் வந்து கிட்டத்தட்ட அதிமுகவுடைய கோட்டையாக தான் இருக்கு. திமுக 4 முறை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக 8 முறை இந்த தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2021 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பண்ணாரி அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. சிபிஐ எதிர்த்து நின்னாங்க. 16,000 வாக்குகள் வித்தியாசத்துல பண்ணாரி ஜெயிச்சிருக்காரு. நாம் தமிழர் ஒரு 8,500 வாக்குகள் இந்த தொகுதியில வாங்கியிருக்காங்க. இது 2021 நிலவரம். 2024 எப்படி இருந்துச்சு புண்ணியமூர்த்தி? 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவுல நம்ம ஏற்கனவே ஈரோடு மாவட்ட தொகுதி எல்லாம் பார்த்தோம். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி, திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதின்னு மாறி இருந்துச்சு. இது பார்த்தோம்னா நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியா இருக்கு. இந்த தொகுதி நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது. இங்க போட்டியிட்ட திமுக சார்பா போட்டியிட்ட ராசா அவர்கள் 92,400 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பா போட்டியிட்ட லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அதாவது முன்னாள் சபாநாயகர் தனபால் அவருடைய மகன், 51,100 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக சார்பா போட்டியிட்ட எல் முருகன் அவர்கள் 37,200 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் இந்த தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா 8,600 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இதுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிலவரமா இருக்கு. 2026ல யாரெல்லாம் இந்த தொகுதியை பொறுத்தவரை சீட்டு கேட்கறாங்க? ஆரம்பத்திலே வந்து நீங்க சொல்லிட்டீங்க இதுவுமே வந்து அதிமுக கோட்டை அப்படின்னு. அதிமுக பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ பண்ணாரி அவர் வந்து முயற்சியில இருக்காரு. முன்னாள் எம்எல்ஏ ஈஸ்வரன் இவங்க வந்து ரேஸ்ல வந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. பண்ணாரி வந்து அங்க ஒரு செல்வாக்கான ஒரு நபரா இருக்காரா? அவர் வந்து செங்கோட்டையன் அவரோட ஆதரவாளராக தான் இருந்தாரு. ஆரம்பத்துல செங்கோட்டையன் வந்து ஆதரவாளர்கள் கூட்டம்லாம் நடத்தினார்ல, ஒரு ரிபல் ஒரு கழகம் வந்து செஞ்சுட்டு கூட்டம் நடத்தினப்ப அவர் அங்க போய் எல்லாம் கலந்துகிட்டாரு. பண்ணாரி வந்து கலந்துகிட்டாரு. இன்னும் சொல்ல போனா அவர் ரொம்ப எளிய பின்புலத்துல இருந்து வந்தவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப எளிய. நீங்க சொன்ன மாதிரி இந்த அமைச்சர் கை காட்டுறது போல செங்கோட்டையனோட ஆதரவாளரா இருந்தவர் தான். ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவரு ஏ.கே. செல்வராஜ் போய் பார்த்தாரு, அந்த புதிய நிர்வாகி அவரை போய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இப்போ வந்து எடப்பாடி தரப்பு ஆதரவாளரா அப்படியே அதிமுக தான் வந்து இருக்காரு. செங்கோட்டையன் இங்க மீண்டும் வந்து தன்னோட ஆதரவாளரா தாவேகால யாரையாவது வந்து வளர்க்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், பொறுத்துதான் பார்க்கணும். திமுக பொறுத்த வரைக்கும் சிபிஐமே வந்து கேட்பாங்க. ஏற்கனவே வெற்றி பெற்ற கடந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த PL சுந்தரம் அவர் மீண்டும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த நாம் தமிழர் நம்ம பார்த்தோம்னா ரூபினி அப்படிங்கிறவங்க வேட்பாளராக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற தகவல்களும் வருது. தாவேகா பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பிரதீப் குமார் அந்த மாவட்ட பொறுப்பாளர்களா இருக்க பிரபு, ஆறுமுகம், உமானந்தினி, வினோஜ் இவங்க பேர்லாம் வந்து அடிபடுது. யாராவது ஒருவர் இந்த தொகுதி யாருக்கு வந்து இங்க நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு தனி தொகுதியும் கூட, அதனால யாருக்கு வாய்ப்புகள் இருக்கோ அவங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு தான் வந்து அதிகமா இருக்கு. எந்தெந்த சமூக மக்கள் வந்து இந்த தொகுதியில அதிகமா வசிக்கிறாங்க? தொகுதியில அருந்ததியர் மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா கொங்கு வேளாள கவுண்டர்கள் அவங்க இருக்காங்க, ஒக்கிலிய கவுண்டர்கள், வேட்டுவ கவுண்டர்கள் இவங்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமான அளவு இருக்கு. இது போக பார்த்தோம் அப்படின்னா கம்மாவார் நாயுடு,
பழங்குடி மக்களும் இருக்காங்க. ஆமா, செட்டியார் சமூகம், வன்னியர், முதலியர் இந்த மாதிரியான சமூக மக்கள் இருக்காங்க. ஆனா பெரும்பான்மையா அருந்ததிய சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க. வெற்றியை தீர்மானிப்பாங்க. ஆமா, அவங்களுக்கான ஒரு தொகுதியாகவும் தான் இருக்கு. அந்த மக்கள் வெற்றி பெற தொகுதியாகவும் தான் இந்த தொகுதி வந்து இருக்கு. அடுத்ததா இன்னொரு அதிமுகவின் கோட்டையை தான் பார்க்க போறோம். பவானி தொகுதி 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் அவர் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. 1,915 வாக்குகள் வாங்கியிருக்காரு. திமுக சார்பில் KP துரைராஜ் போட்டிட்டு 78,392 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யா ஒரு 10,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. சோ இதுதான் வந்து 2021 நிலவரம். தொடர்ந்து KC கருப்பண்ணன் அவருடைய டாமினேஷன் இந்த தொகுதியில வந்து அதிகமாக இருக்கு. முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில அவர் தான் செல்வாக்கா இருப்பாரு, ஆதிக்கம் செலுத்துவாரு. 2024 நிலவரம் எப்படி இருந்துச்சு செந்தில்? 2024 பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து திருப்பூர்ல தான் வந்து வருது. சுப்பராயன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 அந்த அளவுக்கான வாக்குகளை வந்து வாங்கியிருக்காரு. அதே போல நம்ம பார்த்தோம்னா அதிமுக சார்பில் போட்டிட்டு அருணாச்சலவுமே ஒரு 68,000 பக்கத்துல வந்து வந்துட்டாரு. இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா தான் வந்து இருக்கு. இந்த தொகுதியில டஃப் ஃபைட் கொடுத்து. ஆமா, டஃப் ஃபைட் தான். அதே போல AP முருகானந்தம் பாஜக அவர் வந்து ஒரு 27,600 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நம்ம பழைய கணக்குப்படி எல்லாம் ரெண்டையெல்லாம் சேர்த்தோம்னா இங்கெல்லாம் வந்து தாண்டிடுறாங்க. அதே போல சீதலட்சுமியுமே வந்து ஒரு 15,000க்கும் அதிகமான வாக்குகள் தான் இந்த தொகுதியில வந்து வாங்கியிருக்காங்க. 2024 வரைக்குமே கூட இது அதிமுக பாஜக சேர்ந்தா அவங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கிற ஒரு தொகுதியாகத்தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் செங்கோட்டையனோட ஆதரவோட இல்ல அவரோட மேற்பார்வையில அங்க வந்து நின்று அந்த வாக்குகளை எல்லாம் பிரிச்சாங்கன்னா அந்த ஃபேக்டர் மற்ற மாவட்டத்துல எப்படின்னு தெரியல, ஈரோடு மாவட்டத்துல கண்டிப்பா வந்து ஒரு வேற ஒரு பார்வை வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் நமக்கு வந்து தெரியுது. பாதிப்பை ஏற்படுத்தும், யாருக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் சஸ்பென்ஸ். கண்டிப்பா அது அதிமுக வாக்குகளை பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா அவரோட ஆதரவு வட்டம், அவருக்கான ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா அதிமுக தான் பெரும்பான்மையா இருப்பாங்க. அதனால ஏற்கனவே தாவேகாவுக்கும் இங்க விஜய் ரசிகரா அப்படி வந்தவங்களுமே இருப்பாங்க. சோ இந்த எல்லா ஃபேக்டர் சேரும்போது இந்த வாக்குகள் அதிகமா பிரிச்சதுன்னா அது யாரோட வெற்றியை பறிக்குது அப்படின்றது தேர்தல் ரிசல்ட்ல தெரிஞ்சிடும். 2026 இங்க யாரெல்லாம் போட்டியில இருக்காங்க? 2026 பொறுத்தளவு நீங்க இது அதிமுக கோட்டை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதிமுக சார்பா KC கருப்பண்ணன் முன்னாள் அமைச்சர், அவருக்கு மட்டும்தான் வந்து இங்க சீட்டு. அவர் யாரையுமே கை காட்ட மாட்டார்ல, அவரே கை காட்டிக்குவாரு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவருக்கு தான் சீட்டு. திமுகவுல வந்து கேபிள் வாரிய தலைவர் குறிஞ்சி சிவகுமார் வந்து சீட்டு பெறணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது பெற்றுறணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காப்ல. அதே மாதிரி கடந்த தேர்தலில் போட்டியிட்ட KP துரைராஜ் அவரும் ட்ரை பண்றாரு. பவானி நகர்மன்ற தலைவர் சிந்தூரி இளங்கோவன் அவங்களும் ட்ரை பண்றாங்க. ஒன்றிய செயலாளர் சேகர் அவருமே ட்ரை பண்றாரு. அதிமுகவுல ஒரு ஆளுக்கு திமுகவுல இவ்வளவு பேர் நான் வரேன் அவரை எதிர்த்து சண்டை செய்யறேன்னு சொல்லி நிறைய போட்டிகள் இருக்கு. யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி நாம் தமிழரை பொறுத்தவரை மேனகா தேவி அவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்களுக்கு தாவேகாவை பொறுத்தளவுல பவானி, அந்தியூர், பெருந்துறை இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரு மாவட்ட செயலாளர்களை வந்து போட்டிருக்காங்க. மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ், மாவட்ட இணை செயலாளர் தூயவன், அவங்க 2 பேரும் இருக்காங்க. பொருளாளர் சதீஷ்குமார் இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருத்தருக்கு வந்து இங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி நம்ம முன்னாமே பேசுற மாதிரி விஜய் அவர்கள், தளபதி அவர்கள் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். அவருடைய முடிவுதான் இறுதியானது. செங்கோட்டையனும் இந்த இடத்துல இருக்காரு, அவரும் ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு நிச்சயமா. ஏன்னா அந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்லாம் அவர் பொறுப்புல தான் கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. 3 மாவட்டங்கள் தான் வேட்பாளரை டிசைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட பொறுப்பு தான் சொல்றாங்க. கொடுத்துருவாங்களா? ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. இதுதான் 2026 நிலவரம். இவங்கள யாருக்கு சீட்டு கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தவரை வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளா எந்தெந்த சமூக மக்கள் இருக்காங்க வெங்கட்? இங்க வன்னிய சமூக மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா கொங்கு வேளாள கவுண்டர்கள், அருந்தியர் சமூகத்த மக்களும் இருக்காங்க. முதலியார், நாயுடு, ரெட்டியார் சமூக மக்களும் பரவலாக இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து தேர்தல் முடிவை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த தொகுதி இந்த தொகுதி. அடுத்து நம்ம பார்க்க போறது கடைசியாக அந்தியூர் தொகுதி. இந்த தொகுதியில வந்து திமுக 5 முறை, அதிமுக 7 முறை, காங்கிரஸ் வந்து 1 முறை, பாமக 1 முறை இந்த தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்காங்க. 2021 நிலவரத்தை இப்ப பார்க்கலாம். கடந்த தேர்தல்ல 2021 திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. AG வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு. 79,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பில் போட்டியிட்ட KS சண்முகவேல் அவர் 77,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1,500-2,000 வாக்குகள் வித்தியாசம். ஆமா, இது 2021 நிலவரம். 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல முடிவுகள் எப்படி இருந்துச்சு? அந்தியூருமே வந்து திருப்பூருக்குள்ளதான் வந்து வருது. திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள இங்க சுப்பராயன் கிட்டத்தட்ட 68,400 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஆமா, அவரு
அதிமுக அருணாச்சலம் 54,700 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக முருகானந்தம் ஒரு 24,000 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. சீதாலட்சுமி அவங்களுமே நாம் தமிழர்ல ஒரு 11,800 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பாஜக அதிமுக வாக்குகளை சேர்த்தோம்னா அந்த வாக்குகள் தாண்டுது. சிபிஐ வாங்கின வாக்குகளை கூட்டணி. ஆமா, அது அப்படியே கிடைக்குமா அப்படின்றது பெரிய கேள்விதான். ஆனா கொஞ்சம் இழுபறி இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் இந்த தொகுதி தெரியுது. 2026 இங்க யார் யார் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? 2026 யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்டிங் எம்எல்ஏ ஏஜி வெங்கடாச்சலம் திமுக சார்பா ட்ரை பண்றாரு. ஆப்வியஸ்லி அவருக்கு தான் எப்படி கொங்கு மண்டலத்தில் நம்மளுக்கான ஒரு கோடு போடு அப்படின்ற மாதிரி இவர் வெற்றி பெற்றாரோ இவருக்கான வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்குன்னு சொல்லலாம். இவர் மட்டும் இல்லாம மாவட்ட செயலாளர் நல்ல சிவமும் ட்ரை பண்றாப்ல. தூக்கநாயக்கம்பாளையம் ஒன்றிய செயலாளர் சிவபாலனுமே ட்ரை பண்றாரு. இந்த 3 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இதுக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்குது யாருன்னு பார்த்தோம்னா ஏஜி வெங்கடாச்சலம் தான். கடந்த முறை வெற்றி பெற்றவர்ங்கிற அடிப்படையில அதிமுக பொறுத்தவரை பார்த்தோம்னா முன்னாள் எம்எல்ஏக்களான EMR ராஜா அவரும் முன்னாள் எம்எல்ஏ ரமணிதரனும் சீட்டுக்காக ட்ரை பண்றாங்க. நாம் தமிழரை பொறுத்தவரை ஆனந்தி வேட்பாளரா அறிவிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. டிவிகேவை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம சொன்னோம், அந்த மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடேஷ், தூயவன், சதீஷ்குமார் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருத்தர் வேட்பாளரா அறிவிக்கப்படுறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கு. இங்கேயும் செங்கோட்டையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நிச்சயமா. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அருந்ததிய சமூக மக்கள் அதிகமாக இருக்காங்க. அதை தாண்டி வன்னியர் சமூக மக்கள், கொங்கு வேளாள கவுண்டர்கள், நாயக்கர்கள், பர்கூர் மலைப்பகுதியில லிங்காயத் சமூக மக்கள் எல்லாம் கூட இந்த இடத்துல கர்நாடகா பார்டர். ஆமா. சோ இது இந்த சமூகத்தினுடைய டெமோகிராபிய பத்தின தகவல். இவங்கதான் வெற்றியை தீர்மானிக்க போறாங்க இந்த தொகுதியில. ஆமா. சோ ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற தொகுதிகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சோ அடுத்ததா எந்த மாவட்டத்தை பத்தி நீங்க பார்க்கணும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த தொகுதிகளை பத்தி பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.